ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி வந்து ஹேருக்கு டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எங்காவது ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது அங்கங்கே நம்மளுக்கு ஒரு வெள்ளை முடி ஏதாவது ஒன்று தெரியும். அப்புறமா நம்ம டை அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம குளிச்சுட்டு போகணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி அங்கங்கே வெள்ளை முடி தெரியறது நம்மளுக்கு மறிக்கணுன்னா ஒரு ஈஸியான ரெமடி தான் இது. நேச்சுரலாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான டை தான். அது எதுவுமே இல்லைங்க. நம்ம வெங்காயம் தோல் உரிக்கிற இல்லைங்களா, அந்த வெங்காயத்து மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுன்னு ஒரு நாளைக்கு இப்போ இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது புளிச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு. அடுத்து தேவையான 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா கருப்புன்னா அந்த அளவுக்கு கருப்பாக ஆன பிறகு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து இல்லை அலோவேரா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி அங்கங்கே நம்ம முடிக்கு போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப இருக்குது முடி, காது ஓரம், இந்த நெத்திக்கிட்ட இந்த மாதிரிலாம் ரொம்ப வெள்ளை வெள்ளை முடி தெரியுதுன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மினிமம் ஒரு 2 நாள் நீங்கள் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கணும். எண்ணெய் இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் இது ஒட்டாது, இதாகிடும், சீக்கிரம் காட்டி கொடுத்துடும் வெள்ளை முடி. அதனால எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி எங்கன்னா ஃபங்க்ஷன் போகும்போது டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு உங்கள் தலையில் இது இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ இது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இரும்பு கடாயில் செய்கிறது ரொம்ப நல்லது. இது நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கின்னு ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் 1 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் எடுத்து எவ்வளோ உங்களுக்கு எங்கெங்கே வெள்ளை முடி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நல்லா ஒரு 2 நாளைக்கு நம்ம முடி அப்படியே கருப்பாக இருக்கும். எண்ணெயெல்லாம் போட்டோம்னா அப்போ தான் அது நம்மளுக்கு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும், அப்புறமா அது காட்டாது. இது எந்த ஒரு சைடு எஃபெக்டே இல்லை. எங்கேயாவது நம்ம நார்மல் வீட்டில் இருக்கும் போது அப்படியே இருக்கலாம். எங்கேயாவது டக்குன்னு கிளம்பணும், இல்லை ஒரு இப்போ வந்து சாயங்காலம் இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க திடீர்னு, அப்போ எப்படி நம்ம போகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஈஸியான டிப்ஸ் இது செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி. நம்ம எதுவுமே வெளியே வாங்குறது வேண்டாம், வீட்டில் இருக்கிற பொருளே. பாருங்கள், இந்த மாதிரி இரும்பு கடாயில் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்ச இந்த வெங்காயத்தோல், இந்த வெங்காயத்தோல் போட்டு இந்த கடுகு வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்து இந்த சென்டரில் போட்டுடணும். இந்த மாதிரி சென்டரில் போட்டுட்டு இந்த வெங்காயத்தோலை இது மேலே இது பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கடுகு வந்து நல்லா பொரியும் போது பட்டு இதாகும் போது இந்த வெங்காயத்தோல் அதை நல்லா இது பண்ணும். அப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வதக்கினே இது நல்லா கருப்பாயிடணும். அப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு தடவி பாருங்களேன். கண்டிப்பாக 2 நாள் நான் கேரண்டி தரேன். அதுவும் எண்ணெய் இல்லாத இருந்துச்சுன்னா முடியல நீங்கள் போட்டிங்கன்னா 2 நாள் இருக்கும். எண்ணெய் இருக்கும்போது போட்டிங்கன்னா அந்த டைமுக்கு தான் இருக்கும், அப்புறமா இதாகாது. பாருங்கள், இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு இது கலர் மாறுதுன்னு சொல்லிட்டுன்னு பாருங்கள். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸு. அடுத்து இதில் இன்னும் ஒன்று சேர்க்குறதுன்னா கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா புகை இதாவது இரும்பு கடாயில் செய்கிறது ரொம்ப நல்லது. நல்லா நம்ம முடிக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். மற்ற இதிலலாம் செஞ்சோம்னா ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. இப்போ இந்த கடுகு இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் இதாகும் போது அப்போது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான். இந்த கருவேப்பிலை இதில் போட்டு நல்லா கருப்புன்னா அந்த அளவுக்கு கருப்பாகிடணும். கருவேப்பிலை வந்து நம்ம முடியை வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்குது, கடுகு கருமையாக்கி கொடுக்குது. இதே கருவேப்பிலை நம்ம முடி வளர்ச்சி இல்லாமல் நல்லா கருமையாக்கி நம்ம முடியும் இது பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு சூப்பரான ரெடிமேடு வீட்டிலேயே தயார் பண்ணுற நேச்சுரல் டை, ஹேர் டை. பாருங்கள், இப்போ நான் சிம்மில் இருந்து கொஞ்சம் அனல் ஜாஸ்தி வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த டைமில் இந்த கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் எந்த கலருக்கு ஆன பிறகு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்ப கருப்புனா அந்த அளவுக்கு ரொம்ப கருப்பாக ஆயிடணும் நம்மளுக்கே அது. ஏன்னா இது வெங்காயமும் தோலும் கருவேப்பிலை இது இந்த அளவுக்கு கருப்பாயிட்டு இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் கடுகு எந்த அளவுக்கு கருப்பாயிட்டு இருக்குது. ஏன்னா இது பண்ணும்போது வீடு பூரா போக ஆகிடும். அதனால் கடுகு நம்ம சென்டரில் சேர்த்துக்கினாக்கா அது அதை வெடிகிறது வந்து கம்மியாகும். இல்லாட்டி நம்ம போட்ட கடுகை வெடிஞ்சு ஃபுல்லாக அங்கங்கே இதாகிடும். அதனால தான் இந்த மாதிரி கடுகு கீழே போட்டு அதுக்கு மேலே இந்த வெங்காயம் இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணி போக உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ அதெல்லாம் இவ்வளோ இருக்கிறது எவ்வளோ கொஞ்சோண்டு ஆயிடுது பாருங்க, கம்மியாக பாருங்கள் எந்த அளவுக்கு. ஆனால் இதெல்லாம் இது பண்ணும்போது பசங்களையோ வயசானவங்களோ யாரும் வீட்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது செய்யும் போது நம்மளால் இந்த இரும்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது பசங்களுக்கு கூட. நான் இந்த மாதிரி இதாகும் போதெல்லாம் இப்படி ஸ்பூன்லேயே நம்ம இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாக்கா இந்த மாதிரி தான் கொஞ்சமாக தான் வரும். இது உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா இந்த மாதிரி இது செஞ்சு வச்சுக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டேன். பாருங்க இந்த அளவுக்கு தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு இது ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு அரைச்சி நான் காட்டுறேன். பாருங்கள் நல்லா ஆறிட்டு இருக்குது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் தோல், 2 டீஸ்பூனுக்கு கடுகு. இதில் வேணுமென்னு நீங்கள் பாதாம் கூட இந்த மாதிரி ஸ்டவ்லேயே நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி இந்த ஆயில் இருக்கிறதுனால நல்லா எரியும். எரிஞ்சு ஆன பிறகு அந்த பாதாமும் 2 பாதாம் எடுத்துக்கினா போதும். லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவைந்தாக்கா 2 பாதாமும் இதில் சேர்த்து அரிச்சோம்னா கருப்பாக ஆன பிறகு அது கொஞ்சம் இது மாதிரி ஸ்டவ்வில் காட்டினால அந்த ஆயில் இருக்கிறதுனால நல்லா ஃபுல்லாக எரிஞ்சிடும். நல்லா கருப்பாக ஆட்ட பிறகு அதுவே நம்ம ஸ்பூனில் நசுக்கினா அப்படியே பொடி பொடி ஆகிடும். அப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த ஜாரில் நான் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து காட்டுறேன். இங்கே அரைச்சி ஆச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இது தேவையான அளவுக்கு நம்மளுக்கு போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இது அப்படியே பாருங்கள் அந்த கடுகு நல்லா இதுவே ஒரு மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் தோல் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான். ஆனால் பாதாம் சேர்த்து அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நல்லா கருப்பாக அதுவே நம்ம அந்த அளவுக்கு அது இதான பிறகு ஒரு ஸ்பூனில் நீங்கள் நசுக்கினால அப்படியே ஒடிஞ்சு தூள் தூளாகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது எப்படி மிக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். சும்மா கொஞ்சத்தை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் காட்டின்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் கையிலே இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா ஒரு கருப்பாயிடும். இன்னும் இதில் பாதாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு நேச்சுரல் கலராக கொடுக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் இல்லை அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 2 நாள் எண்ணெய் இல்லாத இருந்துச்சுன்னா அந்த முடிக்கு இது ஒரு 2 நாள் இருக்கும். எண்ணெய் இருந்துச்சுன்னா போட்டு அன்றைக்கி தான் இதுவாக இருக்கும். அப்புறமா நம்ம வெள்ளை முடி இருக்கிறதுக்கு காட்டி கொடுத்துடும். ஒரு 2 நாளைக்கு நம்மளுக்கு இது கருப்பு முடி அப்படியே இருக்கும். நான் கோகோனட் ஆயில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூட பவுடர் அது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கருப்பாக இருக்குதுன்னு நல்லா உங்களுக்கே எப்படி தெரியுது. இதெல்லாம் இயற்கையாந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. ஒரு 2 நாளைக்கு அந்த வெள்ளை முடி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ரெமெடி இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும். இதில் பாதாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.